கர்த்தர் தம்முடைய வல்லமை இந்த பூமியில் வெளிப்படுத்தி காட்ட விரும்புகிறார். மனுஷனை சிருஷ்டித்த பிறகு அவர் செய்கிற எல்லாவற்றையுமே மனுஷன் மூலமாக தான் செய்கிறார் கர்த்தர். அதை நீங்க பாருங்க வேதத்தில். ஏதாவது ஒன்று செய்யணுமா, ஒரு மனுஷனை அழைக்கிறார், அவனை அனுப்புறார், அவனை வல்லமையினால் நிரப்புறார், அவன் வாயில வார்த்தையை வைக்கிறார். இப்படிதான் கர்த்தர் செய்கிறார். அப்போ ஒரு மனுஷனை தேடிக்கொண்டிருக்கிறாராம். எதுக்கு? நம்முடைய வல்லமையை வெளிப்படுத்த. தாம் எவ்வளவு பலமுள்ளவர், வல்லமை உள்ளவர், தன்னால் என்ன செய்ய முடியும் என்கிறத இன்றைக்கு தோல்வியிலையும் விரக்தியிலேயும் பிரச்சனையிலும் வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்களுக்கு காண்பிக்கும்படியாக, ஜனங்களை தம்பட்டையில திருப்பும்படியாக, அவர்களை ஆசீர்வதிக்கும்படியாக, நல்வாழ்வை அவர்களுக்கு தரும்படியாக ஒரு மனுஷனை எடுத்து பயன்படுத்துறதுக்கு பூமி எங்கும் அவருடைய கண்கள் உலாவி கொண்டிருக்கிறது. தேடிட்டு இருக்கிற அவர் பயன்படுத்துகிற மாதிரி இருதயம் உள்ள ஒரு ஆள் அவசியம். எத்தனை பேர் சொல்றீங்க, நான் ரெடிங்க, என்ன பயன்படுத்தட்டும் அப்படின்னு?